சாப்டர் ஸ்டார்டிங்ல ஹீரோனி ஐயோ வலிக்குதே வலிக்குதேன்னு சொல்ல உங்களுக்கும் வலிக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்தா உங்க கவுன் பிரின்ஸு ஹீரோனியோ ஏய் கவுன் பிரின்ஸ் இங்க என்னடா வேலை உனக்காக தான் நான் அவ்வளோ பெரிய பாட்டு நடக்குது உனக்கு என்னடா வேலை நீங்க? ஐயோ இந்த சுச்சுவேஷன் எப்படியாச்சும் கடந்து போய் ஆகணும் என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு ஹீரோனி சொல்ல ஏ யூ அப்படின்னு சொல்ல வர என்ன தைரியம் இருந்தா இந்த மாதிரி வேலை பார்த்துப்பேன்னு கையில் டைலன் சொல்ல பார்த்தா ஏதோ பார்த்த மூஞ்சாதுங்கன்னு பார்க்க நம்ம கவுன் பிரின்ஸு டேய் லைம் லூரிஸு நீயாடா அது ஆஹா கண்டுபிடிச்சிட்டான்டா ஆமா எதுக்கு இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டுக்க அப்படின்னு கேட்க ஐயோ நான் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு ஹீரோனி சொல்ல இல்ல இல்ல ஆமா நான் என்ன லைம் லூரிஸ் தான் நினச்சினாங்க பொண்ணு ட்ரெஸ் போட்டுக்கிறேன்னு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டான் போல இது பையன் இதான் மேட்டர் வச்சு எப்போ ஓட்டி ஆகணும் அப்படின்னு ஹீரோனிய இல்ல இல்ல நாங்க ரெண்டு பேரும் ரெட்டை பெரிய ஆகணும் அக்கான்னு நான் சொல்ல ஹீரோனியே அக்காவா என் பேரு லினேரியா லோரிஸ்ன்னு சொல்ல ஹீரோனி கொஞ்சம் ரூமர் சொன்ன மாதிரி தான் இருக்கு அப்படின்னு க்ரோபின் சொல்ல ஃபோன் பேசும் உண்மையில லைமுக்கு பொண்ணு டெஸ்ட் போட்டா அப்படியே இருக்கா ஃபேஸும் வாய்ஸும் ஏன் இந்த எமோஷன்ஸும் சரி ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னு க்ரோபின் சொல்ல ஹீரோனியும் ஒரு பக்கம் ரூமர் என்ன ரூமர் அப்படின்னு யோசிச்சுங்க இப்பதான் ஞாபகம் நான் ஒரு கெட்ட பொண்ணு கல்பனிச்சு சூடான பொண்ணுன்னு அப்படின்னு சொல்ல ஹீரோயின் நினைக்க நான் அந்த மாதிரி பொண்ணுலாம் கிடையாது நான் ரொம்ப நல்ல பொண்ணுங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்ல கோன் பிரச்சனை நான் என்ன சொல்லிட்டேன் இந்த மாதிரி நான் கட்டி சொல்ல போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வாய கூட இந்த பக்கம் டயனை பார்த்து சிரிக்க அது கிடையாது ஒரு சாதாரண கவலைப்படாத அப்படின்னு கோன் சொல்ற என்கிட்ட இந்த மாதிரி யாரும் தைரியம் இந்த மாதிரி பேசுனது இல்லை உன்னை பிடிச்சிருக்கு வானத்துல இருந்து முடிச்சுதான் நான் வந்தேன் அதான் இப்படி இருக்க அப்படின்னு சொல்ல ஹீரோனியும் கோவத்துல ஏதோ பேசலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு மாற்றி வச்சுக்க ஹீரோனிய என்ன மனுஷனுங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்ல ஐயோ உங்க கை அடிபட்டுக்கிட்டு ரொம்ப வலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கட்சி இருக்காங்க இது சின்ன இன்ஜுரி ஏதோ பிரச்சனை இல்லை சீக்கிரமா சரியாயிடும் அப்படின்னு டைலர் சொல்ல வச்சுப்போ எடுத்து கான்ஃபரன்ஸ் கையில கட்டி விட இல்ல இல்ல இது சீக்கிரமா பார்க்கும் ஏதாச்சும் ஆன்டிசெப்டிக் ஆயிடும் அப்படின்னு சொல்லி ஹீரோனியை கையில கட்டி விடுற ஹீரோனி கொஞ்சம் பார்க்க எதுக்கு இந்த பொண்ணு பார்க்கணும் ஐயோ டப்பு அடிக்குது அப்படின்னு டைலன் சொல்ல பக்கம் வெக்கத்தை சேவக்க எல்லாம் முடிச்சிச்சு சீக்கிரமே சரியாயிடும் சரி இப்ப எனக்கு வேலை இருக்கு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல ஒரு பக்கம் அவனும் மயக்கத்துல இருக்க நான் நினைச்சு பார்க்கல அக்காவும் தம்பி இப்படியோ அச்சஸ்ல ஒரே மாதிரி இருப்பானுங்க அப்படின்னு நினைக்க அப்புறம் மயக்கத்துல இருந்து வெளியே வர அவனை பார்த்தாலும் இல்ல யார் பார்த்தாலும் என்னடா போட்டோம் அப்படின்னு ஒரு பக்கம் யோசனை எனக்கு என்னடா ஆயிடுச்சு இந்த பக்கம் நீ பேசுறத பார்த்தா உண்மையை கண்டுபிடிச்சு நம்ம போட்டு தள்ளுவான் இவனை வர ரொம்ப கட்டுப்பிட்ட அவ்வளோதான் நம்ம பிடிச்சிருவாங்க போக அப்படின்னு ஹீரோனி இருக்க ஹீரோனியோ ஒரு வேலை என்ன போட்டு தள்ளிடுவானோ அதுக்கு இப்ப இப்படி கொள்ளலாம்னு யோசிக்கிறானோ சரி சரி இல்ல அதுக்கப்புறம் என்ன பேசுறதுன்னு கான்ஃபரன்ஸ் யோசனைங்க
சரி, சரி, சரி. இப்போ உன்கிட்ட ரொம்ப நேரம் பேசிட்டேன். எனக்கு இப்ப வேலை இருக்கு. நான் இப்ப போய் ஆகணும். ஹீரோனி சொல்லி நிக்கும்போது வயித்துல ஒரு சத்தம் கேக்குது. என்ன சத்தம்டா அது அப்படின்னு பார்த்தா, கோயம்பு சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. எனக்கு தெரிஞ்சு போச்சு. உனக்கு எது முக்கியமான வேலைன்னா, நீ நீ பசியில இருக்க அதானே அப்படின்னு சொல்லி சிரிக்க ஆரம்பிக்க. பொண்ணு பார்த்து நிக்கிறோம் அசிங்கமா போச்சு எங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் ஃபேஸ் எக்ஸ்பிரஷனும் அந்த முக பாவனையும் ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னு டைரன் சொல்ல, சரி முக்கியமான வேலைக்கு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் கிளம்புறேன். அப்பன்னு பார்த்து டைரன் கை பிடிக்க, ஏய் நான் போக போறா அப்படின்னு ஹீரோனி சொல்ல, இவங்க டைரனும் திரும்பவும் நம்ம சந்திக்கலாமா அப்படின்னு கேட்க,